இங்கு பெருந்தர்களாக கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த இஃப்தார் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் சுபேர் கான் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று கழக தலைவர் அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினாங்க. சமத்துவத்தை, அன்பை, ஈகை குணத்தை போதிக்கின்ற மார்க்கம் நம்முடைய இஸ்லாம். திராவிட இயக்கத்துடைய கொள்கையும் இஸ்லாத்துடைய கொள்கையும் அடிப்படையில் ஒண்ணுதான். இன்னும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மனிதநேயம் மட்டும்தான் நம்முடைய அடிப்படை ஒரே கொள்கை. அதனால திமுக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த இயக்கத்திற்கு நீங்க அத்தனை பேரும் பக்கபலமா இருந்துட்டு வரீங்க. இன்னைக்கும் நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கும் நீங்க தான் பக்கபலமா உறுதுணையாவும் இருந்துட்டு வரீங்க. நமக்குள்ள இருக்கிறது சகோதர பாசம். எவ்வளவு முயற்சிகள் நடந்தாலும், எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் திமுகவுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த உறவை யாராலும் பிரிக்கவே முடியாது. கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதன்முறையாக மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை சேர்த்தவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போன இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் அந்த இடஒதுக்கீட்டில் 3.5 விழுக்காடை கொடுத்தவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். காயிதே மில்லத் அவருடைய பெயரை கல்லூரிக்கு சூட்டியவர். இப்படி இஸ்லாமியர்களுக்காக கலைஞர் செஞ்சதை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியும் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துறோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்காக 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லா கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை எல்லாம் புனரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு 10 தர்காக்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. உலமாக்களுடைய ஓய்வூதியம் 3000 ரூபாயிலிருந்து இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அது 5000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலா ஒரு வக்பு வாரியத்தையும் அமைக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்படி இன்னும் பல திட்டங்களை நான் வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக, காவல் அரணாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆட்சியில இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, எப்பொழுதுமே உங்களுக்கான முதல் குரல் கொடுக்கிற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா அது மிகையாகாது. சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் 2019ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு சிஏ சட்டத்தை கொண்டு வரும்போது அதை எரிச்சது இங்க வந்திருக்க நான் கைது செய்யப்பட்டதும் என்னுடைய முதல் போராட்டம்னு நான் அடிக்கடி பெருமையா சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமை உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். நாடு முழுக்க பல மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் பல தாக்குதலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர், பாஜக முதலமைச்சர், இஸ்லாமியர்களை குறிவச்சு தாக்குற மாதிரி ஒரு வீடியோ அவரே வெளியிட்டு இருக்கிறார். பாஜகவோட முதலமைச்சரே இப்படி நடந்துகிட்டாருன்னா மற்றவர்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மை மக்கள் மேல வெறுப்பை தினந்தோறும் ஒன்றிய பாஜக அரசு பரப்பிக்கிட்டு இருக்கு. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தால தான் இன்னைக்கு பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா அதற்கு ஒரே வழி, நாம் எல்லாம் சேர்ந்து அன்பை பரப்ப வேண்டும், சகோதரத்துவத்தை பரப்ப வேண்டும். இந்த மண்ணில் அந்த பணியை வெற்றிகரமா செய்யக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவோட திட்டம் எதுவுமே தமிழ்நாட்டில் நிச்சயம் பலிக்காது. திமுக மேல சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நம்பிக்கையும் பாஜகவால இன்னைக்கு தாங்கிக்க முடியல. அதனாலதான் திமுக மேல இன்னைக்கு பாஜக கடும் கோபத்தில் இருக்கு. பாஜக எவ்வளவு கோவப்பட்டாலும், எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் திமுக எப்பவுமே உங்களுக்கு உறுதியா நிற்கும், காவல் அரணா நிற்கும். ஆனா சிறுபான்மை மக்களுடைய நலனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கை சேர்ந்திருக்கு. இனி எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார். மக்களா நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறார்.
எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய இந்த துரோகத்தை சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயம் மன்னிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு முகமூடியா அதிமுக மாறி இருக்கு. அடிமை கட்சிகளை எல்லாம் மிரட்டி இன்னைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகன்ற பலம் பொருந்திய கட்சி இருக்கிற வரைக்கும், நாம இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால நெருங்கவே முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. நம்முடைய கழக தலைவர் அவர்களும் திமுகவும் என்னைக்குமே உங்களுக்கு தோழனா துணையா எப்பொழுதுமே இருப்போம். அதே போல கழக தலைவர் அவர்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் நீங்க என்னைக்கும் ஆதரவா இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம 2 பேரும் சேர்ந்து நாம அனைவரும் இணைஞ்சுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவத்தை காப்பாற்றணும், சமூக நல்லிணக்கத்தை ஒற்றுமையை வளர்க்கணும், வெறுப்பை ஒழிச்சு அன்பை பரப்பணும். சிறுபான்மை மக்களுக்கு உங்களுக்கு என்னைக்கும் பாதுகாப்பாளராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.